வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் தமிழிசை ஒரு சர்ச்சை கருத்து, அதற்கு கமலஹாசன் கடுமையான எதிர்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமலஹாசன் தேவையில்லாமல் சீண்டியிருக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி அந்த வார்த்தை இப்போ போயிட்டு இருக்குது. இதற்கு நடுவில் எங்கள் கட்சியும் இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்கு தமிழிசை அப்பப்போ சில விஷயம்லாம் பேசுவார். ஏன்னா 10 பேர் கொண்ட கட்சி அப்படி இருந்தாலும், தேசிய கட்சி அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, 2 மாநிலத்தை ஆண்ட நான் ஆளுநர், அப்போ மக்களுக்காக சேவை செய்ய நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு உதயநிதிக்கு வேற பதில் சொன்னாங்க அவங்க. ஏன்னா உதயநிதி இந்த அஜித் பற்றிய ஒரு பதிவு போக உங்கள் தாத்தா 13 வருஷம் வேலை இல்லாமல் தான் இருந்தாராங்கிற மாதிரி அது ஒரு சர்ச்சையான கருத்து சொன்னாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்பயும் ஒரு சர்ச்சையான கருத்து, அது உலகநாயகன்கிற பட்டத்தை என்னை கூப்பிடாதீங்கன்னு கமலஹாசன் சொன்னது. அது பொதுமக்கள் பார்க்க முடிய அரசியல்வாதி கமலா 1000 நமக்கு கருத்து வேறுபாட்டு இருக்கலாம். ஆனால் நடிகர் கமலா அப்படிங்கிற போது தமிழ்நாட்டின் ஒரு அடையாளம், நடிப்பில் அதில் மாற்று கருத்தில். கமல் நல்லா நடிக்கலன்ட்டு தமிழ்நாட்டை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக மிரட்டிடுச்சு, அதனால தான் ஒரு உலகநாயகங்கிற பட்டத்தை துறந்தார் அப்படின்னு தமிழிசை அவங்க சொல்கிறாங்க. இது என்ன ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்கன்னே தெரில. எப்படி ஒருவரை இன்னொருவர் இது இன்னொன்றுங்க, இது என்னென்ன புரியல நமக்கு. ஏன்னா உலகநாயகன பட்டத்தை மிரட்டுறாருன்னா அப்போ உலகநாயகன் பட்டத்தை வேறு யார் கொடுக்க போகிறாங்க? ஸ்டாலின் கொடுக்க போகிறாங்களா, இல்லை உதயநிதி கொடுக்க போகிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு விஷயமா? அதாவது ஆரோக்கியமாக நீங்கள் ஒரு அரசியல் நடத்தக்கூடிய நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, டெய்லி செய்தியில் பேர் வரணும். நம்ம ஆளுநர் பண்ணுறாருல, வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாருல, அந்த மாதிரி நீங்கள் இன்னொரு கண்டென்ட்டாக ஆகிட்டீங்க. வேறு என்ன நம்ம பண்ணுறது? இவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பேசுறது. முதல்ல தமிழிசை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்க ஏதோ சொன்னாங்க, அதுக்கு பரிசாக அவங்க 2 ஸ்டேட்டுக்கு ஆளுநர், 2 ஸ்டேட்டுக்கு ஆளுநராக இருக்கக்கூடியவங்க இப்போ கமலஹாசன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, 2 ஸ்டேட்டுக்கு ஆளுநராக இருந்தவங்க மத்திய அமைச்சராக ஆக வேண்டும் என்ற கனவில் நீங்கள் வந்தீங்க, மக்கள் உங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்தாங்க. இதுக்கு தமிழிசை பண்ணுறது ஃபஸ்ட்டு டைம் இல்லை. எல்லோரும் மறந்துருப்பீங்க, அந்த விமானத்தில் சோஃபியாங்கிற ஒரு மாணவி சத்தம் போட்டதுக்கு இந்த அம்மா அவங்கள எவ்வளோ அந்த சட்ட வழக்குகள்லாம் எவ்வளோ போட்டாங்க, மறுக்க முடியுமா அதை யாராலும்? இது முதல் தடவை இல்லை தமிழிசை அவர்கள் பேசுவது. ஏன்னா தமிழிசை பற்றி ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இவங்க நம்ம இதுக்கு போய் பாண்டிச்சேரி போய் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை செயல்பட விடலை. அதாவது கூட்டணி கட்சி சந்திரசேகர் ராவை செயல்படவே விடலை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரவிக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் இவங்க தன்னுடைய பங்கை ஆகிட்டே இருக்கிறார். அது ஒரு ஸ்டேட்டை நிர்வகிக்கும் போது இன்னொரு ஸ்டேட்டை தராங்கன்னா என்ன அர்த்தம்? சூப்பராக பண்ணுறமா, இதே மாதிரி பண்ணு, கிரென்படியே நீங்கள் மிஞ்சிட்டீங்க, அதனால தான் தந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் எந்த மக்களாவது கேளுங்க, முதல்ல தமிழிசை அவர்கள் மீது மக்களுக்கு இருந்த மரியாதை என்ன, இப்போ இருக்கக்கூடிய மரியாதை என்ன? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழிசை நம்மளும் மதிக்கிறோம், ஒரு தமிழராக மதிக்கிறோம். ஆனால் தமிழிசை அவர்களை நம்ம அமித்ஷா கையை நீட்டி பேசுகிறாரு, அவர் என்னை எச்சரிக்கவில்லை, எனக்கு அறிவுரை சொன்னார், நீங்களே சொல்லும்போது நாங்கள் எப்படிமா பண்ணுறது? அப்போ பதவி அப்படிங்கிறதுக்காக அவர் மிரட்டினாலும் நீங்கள் தாங்கிக்குவீங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பண்ணுற வேலைலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரண தமிழ்நாட்டு ஒரு வாக்காளர்னு கேட்டால் கூட தெரியும், அரசியலே புரிதல் இல்லாமல். ஏங்க 2 ஸ்டேட்டில் ஆளுநராக இருக்கார், அப்படியே இருந்துக்கலாமா? இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபியில் நிற்கலாமா? ஏங்க தமிழ்நாட்டில் பிஜேபி நிற்கிறீங்க, 10 ஓட்டு கூட தேராதே, 2 ஸ்டேட் ஆளுநராக இருக்கிறது தானே புத்திசாலித்தனம் அப்படின்னு அவங்களுக்கு கூட தெரியும். அப்போ நீங்கள் இவ்வளோ வாலண்டியராக ஏன் அரசியலுக்கு வந்தீங்க? எல்லாருக்கும் தெரியும், இது அண்ணாமலைக்கும் தெரியும். அண்ணாமலை நினச்சாரு எப்படியும் தோக்க போகிறோம், இந்த அம்மாவை அரசியலில் நிற்க வச்சுருவோம், நிற்க வச்சாங்க, நிற்க வச்சு மொத்தமாக முடிஞ்சா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்குது, பிஜேபி விடுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடியில் நீங்கள் ஜெயிச்சிருக்கணுமே. தூத்துக்குடியில் ஏன் தோத்தீங்க? தூத்துக்குடியில் தோற்று நம்ம என்ன சொல்கிறோம், கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் ஜெயிச்சு அதே தொகுதியில் நிற்கிறாங்க. நீங்கள் தூத்துக்குடியில் தோற்றுட்டு நேராக ஆளுநராக போவீங்க, ஆளுநராக போயிட்டு அங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கு குடைச்சல் கொடுப்பீங்க, மக்களால் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் குடைச்சல் கொடுப்பீங்க, உங்களுக்கு இன்னொரு ஆளுநர் பதவி கொடுப்பாங்க, 2 ஸ்டேட்டுக்கு ஆளுநராக இருந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, உடனே அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டு உடனே பிஜேபியில் சேருவீங்க. எப்படியே பிஜேபி கட்சியில் ரிசைன் பண்ணிட்டு ஆளுநர் ஆயிடுவாங்களாம், ஆளுநராக ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில் சேருவாங்களாம். என்னங்க ஜனநாயகம் இதெல்லாம்? மனசாட்சியாக இருக்கா? அது இருக்கா? இதுக்கு தமிழிசை அவர்களுக்கு இதெல்லாம் சரின்னு படுதா? கேட்டால் நான் படிச்சிருக்கோம், பண்பாளர் இருக்கிறாங்களே, இதான் என்ன எனக்கு நம்ம ஒன்றும் புரியல. அப்போ மக்களை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ யாராவது ஒருத்தர் ஆளுநராக போயிடுவார், ஆளுநராக போயிட்டு போர் அடிச்சதுன்னா நிறுத்திட்டு எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனில் வருவார், தோத்துட்டாருன்னா உடனே ஆளுநராக போயிடுவார். என்ன இது மக்கள் ஆதரவு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? தொடர்ந்து நீங்கள் தோற்றுருக்கீங்களே. நீங்கள் உதயநிதி பற்றி நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், உதயநிதியை பற்றியோ திமுக பற்றியோ பேசுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குதுங்க.
ஊழல் பிரச்சனை நிறைய இருக்குது, பேசலாம். திமுககாரன் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குதா? அதெல்லாம் விட்டுட்டு கலைஞர் அவர்கள் வந்து 13 வருஷம் சும்மா இருந்தார், அண்ணா தமிழ்நாடு மக்கள் என்ன அது இன்னொருத்தர் கலைஞர் சிலையில் உடைப்பாங்கிறதெல்லாம் என்ன பேச்சு? இது பேசினா திமுகவுக்கு ரொம்ப பலனளிக்கும். இது புரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் வந்து அந்த நேரத்துக்கு கை தட்டுவாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒதுக்க மாட்டாங்க. மறைந்த தலைவர்கள்லாம் இழிவுபடுத்துறது இதே மாதிரி தான் பண்ணீங்க. இப்போ தான் பண்ணீங்க, ஓஞ்சது. மறுபடியும் தேவையில்லாமல் கமலஹாசனோட எதுக்கு போதுறீங்க? அதாவது கமலஹாசன் வந்து திமுகவோட ரொம்ப அணுக்கமாக இருக்கார், அவர் கட்சி ஒன்றும் இல்லாத கட்சி, அப்படி தான் மக்கள் என்னங்க இது தேவையில்லாமல் திமுக இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு, திமுக எதிர்ப்பாளர்கள் சொல்கிறேன், அவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக மிரட்டிச்சு கமல் அப்படின்னா அது எப்படி மிரட்ட முடியும்? கமலை மிரட்ட முடியுமா? ஒன்று. இன்னொன்று வந்து அந்த உலகநாயகங்கிற பட்டத்தினால திமுகவுக்கு என்ன பிரச்சனை? இந்த அடிப்படையே ஒரு கான்செப்டே இல்லாமல் ஒரு பேசும்போது சரி ரைட், நம்ம என்ன நினைக்கிறோம், சரி அண்ணாமலை வந்து ஒரு நிறையா கண்டென்ட் கொடுப்பாரு, ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி மொக்க கமெண்ட்லாம் கொடுக்க மாட்டாருங்க. அவர் ஏதாவது கொஞ்சமாக அது வேல்யூபுளாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குதே. அதாவது அண்ணாமலை இல்லைங்கிற போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு பல பேர் முயற்சிக்கிறார்கள். உண்மையிலேயே சொல்கிறோம், அண்ணாமலைங்கிறது அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், அவருடைய இடத்தை யார் நிரப்பி? ஏன்னா அவர் வந்து யாருக்குமே தோணாத ஒரு கண்டென்ட் கொடுப்பார். இவங்க யாருக்குமே தோணாத ஒரு கண்டென்ட் அவர் கொடுப்பார். அது வந்து நம்ம யோசிக்கவே முடியாது, அதுக்கப்புறமே தான் யோசிக்கணும். ஆளுநர் தனி கண்டென்ட்டு, தமிழிசை ஒரு தனி கண்டென்ட், இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே காமெடியாக இருக்கும். அதில் வந்து இந்த படம் வந்து விறுவிறுப்பு குறையாது. அதில் தான் ரொம்ப இந்த விறுவிறுப்பு இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும். எண்டிங் வந்து கொஞ்சம் பிகினிங் நல்லாயிருக்கும், எண்டிங் வந்து மொக்கையாயிரும். அவங்களே அப்புறம் மன்னிப்பு கேட்டுருவாங்க, இல்லைங்க நான் தெரியாமல் மாட்டேன் மன்னிப்பு கேட்பாங்க, அதான் எண்டு. மற்றபடி பிகினிங் நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா பொழுது போகும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் பார்த்து திருப்தி இருக்கும். அதே வகையில் தமிழிசை அவர்கள் மீண்டும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ பிஜேபிக்கு மொத்தம் ஒரு 10 பேர் இருக்க கட்சியிலிருந்தே நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களே, திமுகவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, கமலஹாசனுக்கு எவ்வளோ, அவங்களாம் எவ்வளோ பேர்ப்பாங்க? முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கமலஹாசனை பிடிக்குதோ இல்லையோ, கட்சி சார்பாக சொல்கிறோம், யாரை எடுத்துக்கிட்டாலும் கமலஹாசன் உலக நாயகனா சூப்பராக நடிக்கிறாருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் சிவாஜி கணேசன் நல்லா நடிகர் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது கமலை பார்த்து. இது தேவையில்லாத விமர்சனம், இது பிஜேபிக்கு தேவையில்லை. எதுக்கு கமல்லாம் உங்களுக்கும் கமலுக்கு என்ன பிரச்சனை? திமுக எதுங்கம்மா அப்படின்னா முதல் நாள் வந்து லிஸ்ட்டு போட்டு வைப்பாங்க பொழுது, முதல் நாள் உதயநிதியை, அடுத்த நாள் ஸ்டாலின், அடுத்த நாள் இப்படியே. அதாவது எடப்பாடி பற்றியோ அந்த கட்சியை பற்றியோ பிஜேபி அதிமுக பற்றியோ நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, உங்களை பற்றியும் சொல்ல மாட்டார் அப்படின்னா அவன் பாவம். எடப்பாடி நிலைமையை நினச்சாதான் பிஜேபி விட்டு வந்து கூட பிஜேபியாக அவர் எதுக்க மாட்டேது. ஏன்னா பிஜேபி எடுத்தால் தான் சரி பரவாயில்ல, பிஜேபி எதுக்குது வெளில வந்துட்டாருன்னு சொல்லலாம். பிஜேபி அவர் எதுக்கல, அவரும் எதிர்க்கல, முழுக்க முழுக்க திமுக. எல்லாரும் திமுகவை எடுத்தால் திமுகவோட எதிர்ப்பு போட்டு 10% திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. இது ஒரு நல்ல ஒரு காமெடி கண்டென்ட், நம்ம அண்மை செய்திங்கிறனால சொல்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.